தர்மம் செய்தல், இறைவேண்டல், நோன்பிருத்தல் என்னும் 3 அறச்செயல்கள் செய்யும் போது நம்மை மனிதர் பார்ப்பது பற்றி எச்சரித்த இயேசு, கடவுளிடமிருந்தே நாம் கைமாறு பெற வேண்டுமென்று அழைப்பு விடுத்தார். அதன் தொடர்ச்சியாக இறைவேண்டல் செய்வது எப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. குறைவான சொற்கள் என்பது ஜெபத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டும். இயேசு கற்பித்த இறைவேண்டலில் பார்க்கும்போது, ஜெபம் என்றால் அடிப்படையில் நம் மனித வரையறையை உணர்தலும், கடவுள் மேலும் ஒருவர் மற்றவர் மேலும் நாம் கொண்டிருக்கிற சார்பு நிலையை கொண்டாடுவதும் தான். எங்கள் அன்றாட அப்பத்தை தாரும் என்று இறைவேண்டல் செய்தாலும் நம் அப்பத்துக்கான உழைப்பு நம்மிடமிருந்தே வர வேண்டும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று நாம் ஜெபித்தாலும் சோதனைக்கான வாய்ப்புகளை நாம் தான் தவிர்க்க வேண்டும். நம் முதன்மைகளை நெறிப்படுத்தவும் நம் வாழ்வை மேம்படுத்தவும் இறைவேண்டல் நம்மை அழைக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இறைவேண்டல் என்பது இன்று நாம் விண்ணப்பங்களை அடுக்கும் தளமாக மாறிவிட்டது. மேலும் வரையறுக்கப்பட்ட ஜெபங்களை மந்திரம் போல் உச்சரிப்பதும் ஜெபத்தை பற்றிய தவறான புரிதல் ஆகும். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர்கள் எலியா மற்றும் எலிசாவுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறார் சீராக்கின் ஞானநூல் ஆசிரியர். இவருடைய வாழ்வு இறை மைய வாழ்வாக இருந்தது. இறைவனை மையமாக கொண்டு வாழ்பவர்களுக்கு அந்த உறவே இறைவேண்டலாக மாறுகிறது.